எல்லாருக்கும் அன்பனுக்கும் இன்னைக்கு இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா எல்லா ஆடியன்ஸும் எங்கிட்ட கேட்டுருந்தீங்க இது மாதிரி எந்த கேமரா பெஸ்டான கேமரா பட்ஜெட்ல இருக்கணும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு இல்லைனா ஒரு போட்டோகிராஃபிக் எடுக்கிறதுக்கு இல்லைனா நான் யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்கு சொல்லிட்டு மல்டிபிளான பர்பஸ்க்கு எல்லாருமே கேட்டுருந்தீங்க. அதுக்கு தான் இன்னைக்கு Canonோட 1300D கேமரா அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாமல் அதோட பர்ஃபார்மன்ஸ் கூட அதோட ரிவ்யூ இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஹோஸ்ட் பண்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் தான் ஹோஸ்ட் பண்றாரு. அஸ்வின்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக் சேனல் இருக்கு. அவரோட டெக் சேனலோட அஃபிஷியல் லிங்க் நான் கூட கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போய் அந்த சேனலை போய் விசிட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்ஃபில்லா பாருங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் சீரீஸ்ல இருக்கிறனால கண்டிப்பா எல்லாராலும் வாங்க முடியும். அதனால பார்த்துட்டு இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒரு லைக் பட்டன் ஹிட் பண்ண மறந்துறாங்க. அப்பதான் எனக்கு இந்த வீடியோல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறது Canon EOS 1300D தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நல்லாவே பேக்கிங் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன உள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க. DSLR ஜூமிங் லென்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க உள்ளே. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி சைடு பார்த்தீங்கன்னா எந்த இது கூட கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ வைஃபை, NFC, அப்புறம் GPS எல்லாமே இருக்குது இந்த கேமராவில். ஸோ மேற்கொண்டு உள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீலை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சீலை ஓப்பன் பண்ணோடனே ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேனுவல் வச்சுருக்காங்க. ஸோ மேனுவல்னால் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுப்போம். ஸோ மெமரி கார்டு 16GB கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வாரண்டிஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப்பும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சார்ஜிங் கேபிள். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்து லென்ஸ் ஃபைனலி. ஸோ லென்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 18-55mm லென்ஸ். அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறதுக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி அதில் ப்ளக் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் USB கேபிள், ஸோ கேமரா கனெக்டிவிட்டி PC கூட பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் பேட்டரி இருக்குது. ஸோ பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை பெருசாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கிறது இதுதான். ஸோ பாடி. ஸோ நம்ம பாடி பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஒரு காம்பேக்டான வெயிட்லெஸ்ஸான பாடி. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா Canonல கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் லீஸ்ட் ப்ரைஸாக இருக்கிற கம்மியான ஸ்டார்டிங் பட்ஜெட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இதுதான். 1300D. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா 1200D. ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா இதில் நிறையா வைஃபை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் NFC, GPS போன்ற நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நல்ல வீடியோ வேணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம லென்ஸை அன்பேக் பண்ணலாம். ஏன்னா இதுதான் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த லென்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு நல்ல பபுள் ரேப் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங் வைஸ் பார்த்திங்கன்னா Canon நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபோட்டோகிராஃபிக்ஸ் குவாலிட்டிஸும் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் நான் Canonனை ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 18 மெகாபிக்சல் வருது. ஸோ 18 மெகாபிக்சல் அப்புறம் நிறையா ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனும் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் வேரியஸ் ஐட்டம்ஸ் இது கூட நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேஃப்டிக்கு ரொம்ப. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் என்னோடய DSLRலாம் நானே ஷூட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேமராவில் தான் நல்லா ஷூட் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா கலரும் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு பிரைட்டாக எடுத்து கொடுக்குது. அப்புறம் அக்யூரசி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு காப்டர் மேலே பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் ஷூட் பண்ணேன். ஸோ நல்லாவே வந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு லோ லைட்டிங்லேயும் நல்லாவே வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் எடுத்தது. பார்த்தீங்கன்னா 1300D கண்டிப்பாக ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா சொல்லுவேன். ஏன்னா ஒரு பிகினிங் லெவலில் உள்ளவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க, யூடியூபர், அது மாதிரி போட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கேமரா. இது ரொம்ப ஒரு பிகினிங் கேமரா இல்லை. ஏன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கூட நிறைய கேமரா இருக்கு. ஆனால் இது ஒரு மிடில் ரேஞ்ச் கேமரா இருக்கிறதால இதில் உங்களால் எல்லா பர்பஸும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லினால தான் இன்னைக்கு இந்த கேமரா உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி கூட ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கேமராவோட அப்ராக்சிமேட்லி விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000-25,000 வரும். ஏன் 24,000-25,000 பார்த்தீங்கன்னா இது 6 மாசம் முன்னாடி இந்த கேமராவோட மதிப்பு 20,000 தான் இருந்துச்சு. ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா இந்த GST எல்லாமே வந்ததால பாத்தீங்கன்னா கால சூழ்நிலையால இப்ப 25,000 சொல்லிட்டு இப்ப ஆன்லைன்ல விற்கிறாங்க. கடையில போனாலும் இதே பிரைஸ் ரேஞ்சில தான் இருக்கும். ஆனா ஆன்லைன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வாங்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய நான் ஷூட் பண்ற கேமரா வேணும்னு நினைச்சீங்கன்னா Panasonicோட கேமரா, இந்த கேமராவோட லிங்க் கூட கீழே கொடுத்துருங்க. இது 4K கேமரா, அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். பட்ஜெட் கேமராவோட ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி உள்ள உங்க கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் எதுனாலும் கீழே கமெண்ட்ஸ் மறந்துறாங்க.
முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும், உடனே லைக் பண்ண மாதிரி. இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் மிஸ் பண்ண வந்துடுறாங்க. எனக்கு வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சைனிங் ஆஃப் முகமது. பாய்.